இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அன்புள்ளம் படைத்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும், நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து ஆசிரியர், முன்னாள் ஆசிரியர்கள், இன்னாள் ஆசிரியர்கள், அனைத்து ஆசிரியர்களுக்கும், அன்பு மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். நான் 2016 இங்கே வந்தேன். 24 வெளியில் போனேன். போன வருஷம் போனேன். பட் நான் வேற ஸ்கூல் போனாலுமே அந்த வாயில் வரக்கூடிய வார்த்தை பார்த்தீங்கன்னா லப்பைக்குடிக்காரு லப்பைக்குடி எங்களுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் நீ வந்துட்டடி இங்கே அப்படின்னு. ஆனால் லப்பைக்குடிக்காருங்கிறது என்னை மறக்க முடியாத ஒரு ஊர். இது மக்களையும் மறக்க முடியாது இந்த ஊரில், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டையும் மறக்க முடியாது, இங்கே ஒர்க் பண்ண டீச்சர்ஸையும் மறக்க முடியாது. ஸோ எனக்கு ஒரு நீங்காத ஒரு நினைவை கொடுத்த இந்த லப்பைக்குடிக்காரர் வந்து என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இங்கே தனியாக ஒரு 8 வருஷம் தங்கி தான் வேலை பார்த்தேன். நிறைய பணிச்சுமைகள் இருந்தாலும் மன நிறைவோடு வேலை பார்த்தேன் நான். ஆனால் இப்போ நான் போயிருக்க ஸ்கூலில் ஒர்க்கு கம்மி, பட் மன நிறைவு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து சும்மாவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது இப்போ இருக்க ஸ்கூலில். பட் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருப்பேன், 8:30 வந்து. ஆனாலும் வந்து ஒரு மன நிறைவோடு இருக்கும். ஆனால் இது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களையெல்லாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆனால் திரும்ப நான் வந்து லப்பைக்குடிக்காரு வருவேனான்னு யோசித்தேன். சடனான ஒரு நியூஸ் எனக்கு கொடுத்தீங்க. போன வாரத்தில் யாருமே தெரியாத ஒரு பொண்ணு, ஆக்சுவலாக ஒரு ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. மிஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்னாள் மாணவர்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு நம்புகிறோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் திரும்ப வந்து ரீகால் பண்ணலைங்கிறதால அப்படியே விட்டுட்டேன். நேற்று நைட்டு திரும்ப திடீர்னு ஃபோன் எனக்கு, கண்டிப்பாக உங்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக நான் கிளம்பி வர மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு வந்து இது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசி ஆகணும். ஒர்க் பண்ணுற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கும் தலைமை ஆசிரியருக்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து ஒரு குடும்பமாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே கிஃப்டட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லணும். நான் அதில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். இங்கே வந்தோடனே எனக்கு வந்து ஒரு புது ஃபீலிங்காக இருந்துச்சு. ஐயோ, நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்து முன்னாள் டீச்சர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. பட் வந்தோடனே தலைமை ஆசிரியர் வந்து என்னை கட்டி தழுவி கூப்பிட்டு உட்கார வச்சது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இனி வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தாலும்